ஹாய் எவரிவன், எல்லாருக்கும் வணக்கம். கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணிங்கன்னா தான் எல்லாத்துக்கும் அது போய் சேரும். இது வந்து காலாண்டு தேர்வு 2025 ப்ரீ குவார்ட்டர்லி நடந்தது ஒரு டிஸ்ட்ரிக்டில். இந்த கொஸ்டின் பேப்பர் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். அண்ட் ஆல்சோ இந்த கொஸ்டின் பேப்பருக்கு இது மட்டும் படித்தா போதுமா சார் அப்படின்னு கேட்டால், அது படித்தாலும் சேஃப் தான். இருந்தாலும் 1-2 மட்டும் டேஞ்சர். அதனால் நான் கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். அது எல்லாம் எந்த கொஸ்டின் பேப்பரில் வந்தாலும் எழுதலாம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் எனக்கு புண்ணியமாக போகும். அண்ட் ஆல்சோ கீழே வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் புக் பேக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 9 வரைக்கும் கேட்குறாங்க. மீதி ஒரு 4-5 மட்டும் நமக்கு வந்து கன்ஃபார்மாக புக்கின். அது நூல்வெளி, இலக்கண குறிப்பு, அதுக்கப்புறம் நுழையும் முன். நூல்வெளி அப்படிங்கிறது புக்குக்கு முன்னாடி இருக்கும். எல்லா இயலுக்கும் ஸ்டார்டிங்கில் இருக்கும். நுழையும் முன் அப்படின்னு இருக்கும். நூல்வெளி அப்படிங்கிறது எல்லா இயலுக்கும் பின்னாடி இருக்கும். குழப்பலன்னு நினைக்கிறேன். அடுத்த 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து செயல் 2 மார்க். ஞாலத்தின் பெரியதாவது நான் சொல்லியிருந்தேன். நகரம் பட்டை தீட்டியும் நம்ம சொல்லியிருந்தோம். கவிஞர் சிற்பியும் சொல்லியிருந்தோம். ஸோ எல்லா கொஸ்டினுமே எழுதலாம் அதில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எதை 2 தான் எழுதணும். அதில் ஆக்சுவலாக இதுலேயும் 2 தான் எழுதணும். அதில் 3 எழுதணும். சரி, உரைநடையில் 2 எழுதணும். புக்கில் தன்மை கண்டிப்பாக வருங்க. இந்தோ சாரசனிக் கட்டளை கலை. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த குறிப்பு வரைக்கும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு ஒன்றுமே நம்ம ரொம்ப நூல் பற்றி குறிப்பு வரைக்கும் அதுவும் நம்ம சொல்லியிருந்தோம். எல்லாம் 2 எழுதிடலாம் உரைநடையிலையும். ஸோ அதுக்கப்புறம் 7 to 14 மயங்கொழி சொற்கள் நம்ம சொல்லியிருந்தோம். அடுத்து கலை சொற்கள் எல்லாத்துலேயும் பார்த்துக்கோங்க 3 இயல்லையும். புணர்ச்சி விதி, இனநிறை, வானமெல்லாம். ஸோ இது ரொம்ப ஈஸி தான். அடுத்து மல்லினிமீட்டைகள் ஈட்டும் நீக்கியும் எழுதுக நம்ம சொல்லியிருந்தோம். புக்கில் இருக்கிறது மட்டும்தான் வரும். பகுபதொரு கலங்கி வியந்து. ஸோ இதுவுமே நீங்கள் பார்க்கணும். ஏதோ 1 எழுதணும். மொழியின் சொற்றொடர் அமைப்பு விளங்கி கொள்வதற்கு பயன்படுத்துவதற்கு உறவினையாகும். இது வந்து இலக்கண தேர்ச்சிக்கோளில் இருக்குது. ஸோ அதில் பார்த்துருங்க. பொருத்தமான வேற்றுமை உறுப்பை நம்ம சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக இது கேட்பாங்க அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் வேறொரு பொருள் அமையுமாறு சொற்களை சேர்த்து தொடரமைக்க. ஸோ இதுவுமே இருக்குது. ஸோ லாஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு இலக்கண தேர்ச்சிக்கோள். ஸோ ஒரு மாறுதா இருக்குது 2 மார்க்கு. இலக்கண தேர்ச்சிக்கோள்னு ஓரளவுக்கு படித்தாதான் எழுத முடியும். ஸோ புணர்ச்சி பகுபதொருப்புக்குன்னு நல்லா படிச்சிங்கனாலே ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிடலாம். அண்ட் சிறுவினா பிரச்சனை இல்லை. இடம் சொட்டி பொருளுக்கு எங்களோடியும் வருபவர் எவராயினும் இது 2 தான் இருக்குது. 2ல் ஏதோ 1 வந்துடும். சினத்தால் வரும் கெட்டினை கண்டிப்பாக ஈஸி தான். செய்யல. வாடகை காலத்து கோவலர்கள் ஈஸி தான். கோனோட இவர் நம்ம எல்லாமே சொன்னது வந்திருக்குது. தாயும் தந்தையும் படிக்கும் செல்லும் இதுவுமே ரொம்ப ஈஸி தான். மயிலி சீனி வெங்கடசாமி ஃபஸ்ட் இயல். சென்னையின் பண்பாட்டு நம்ம சொல்லியிருந்தோம். பண்டை விருந்த குடும்பம் டீட்டெயில் படித்தாலே இது எழுதிடலாம். ஸோ உங்களுக்கு இதுலேயுமே 2 எழுதிடலாம். எக்ஸ்ட்ராவே தெரியுது உங்களுக்கு. அடுத்தது 4 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நிரல் அணி அல்லது ஒரு அணியை கண்டுபிடிச்சி எழுதுகிறோம். நிரல் அணி, பொருள் வேற்றுமை, ஏகதேச உருவணி. இதை படிச்சிங்கனாலே இதை எழுதிடலாம். கன்ஃபார்மாக நல்லா படிங்க. அடுத்து பழமொழி கேட்குறாங்கப்பா. 3 இயலாக இருந்தாலும் அந்த பழமொழி பார்த்துங்க. நான் வீடியோவில் சொன்னேன்ல, பழமொழியில் ஏதோ ஒரு பழமொழி எழுதினா போதும். ஸோ பழமொழியில் ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் எழுதிடுங்க. அதுக்கு 1 மார்க் கிடச்சிரும். அதுக்கப்புறம் பழமொழி விளக்குக ஒரு 10 லைனில் விளக்கி நீதி எழுதுங்க. கண்டிப்பாக 4 மார்க் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நயம் 3 நயம். ஃபஸ்ட்டு நயம்பாராட்டத்துக்கு திருண்ட கருத்து எழுதுங்க. மைய கருத்து எழுதுங்க. எழுதிட்டு மைய கருத்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். எழுதிட்டு எதுகை, மோனை, இயல்பு, முரண் அல்லது ஏதோ ஒரு 3 நயத்தை பற்றி எழுதிட்டு லாஸ்ட்டில் முடிவுரை. தமிழாக்கம் தருக உங்கள் புக்கில் இருக்கிறதான் கேட்டிருக்காங்க. ஸோ நான் புக்கோட பேஜ் நம்பர் வரைக்கும் கொடுத்துருக்கேன். நம்ம வீடியோவை ரெஃபர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீழ்காணும் பற்றி எடுத்து இதுவும் ஈஸி தாங்க. ஸோ உங்களுக்கு ஏதோ 3 தான் எழுதணும். அதனால் எழுதிட்டு போயிடலாம். அது ஸோ அந்த செஷனில் கொஞ்சம் சூட்டி பாருங்கள். அடுத்து 6 மார்க்கை பொறுத்த வரைக்கும் தமிழின் சீரழிமை ஃபஸ்ட் இயல் பண்பின் படிமாக. ஸோ அப்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பண்பின் படிமாக ராமன் செய்யுளில் வந்து நமக்கு திருக்குறள் கேட்கலை. ஆனாலும் வந்து நமக்கு பாருங்கள் தமிழின் சீரழிமையும் பண்பின் படிமாக படைக்கப்பட்ட ராமன் இது 2மே நான் படிக்க சொல்லியிருந்தால் வந்திருக்குது. குடும்பம் என்னும் சிறிய குடும்பம் வந்து உரைநடை ஈஸி. நீங்கள் வியந்து பார்த்த ஒரு நகரம் 2மே எழுதலாம். உரிமை தாக்கம் கதை கேட்டுங்க. புயல் தாக்கத்தினால் ஒரு கடிதம். ஸோ 2மே நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த நீங்கள் வந்து நான் தான் சொல்கிறேன்ல, நம்ம சொன்ன மாதிரி படிச்சிங்கன்னு எழுதிடலாம். இப்போ இது செய்யல பாருங்கள். இது கூட சேர்த்து இது 2 கூட சேர்த்து திருக்குறள் நடிக்கணும் படித்தா 1 எழுதிடலாம். அதுக்கப்புறம் குடும்பம், அதுக்கப்புறம் நீங்கள் வியந்து பார்த்த இது 2 தான் நான் சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு இயரில் மயிலி சீனி வெங்கடசாமி சொல்லியிருந்தேன். 3 படித்தா 1 எழுதிடலாம். அடுத்து உரிமை தாகம் புயல் தாக்கத்தினால் அது 1. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இயர்லேயே நம்ம படிச்சிருந்தோம். நான் தான் சொல்கிறேன்ல எழுதிடலாம். நம்ம பயப்பட வேண்டாம். அடுத்து உங்களுடைய தண்டி அலங்காரம் பாடல் வந்திருக்குது. ஸோ சுடும் என முடியும் குரல். ஸோ இதுவுமே ஈஸி தான். ஸோ கொஸ்டின் பேப்பரை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இதை ரெஃபர் பண்ணுங்கள். இதே மாதிரி தான் வரும். ஸோ இருந்தாலும் 1-2 கொஸ்டின்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இலக்கணம் ப்ரெஸ் பண்ணுங்கள். தமிழில் 90க்கு அட்லீஸ்ட் 80க்கு மேலே தான் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் டோட்டல் வரும். தேங்க்யூ.